அடுத்ததாக உனக்கு ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின். அதிகார பங்களிப்பின் கொள்கைகள்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம தெரியும் இல்லையா, ரூல்ஸ் என்ன நடைமுறைகள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட மேலதிகாரி தன்னுடைய கீழ் பணியாளருக்கு அதிகாரத்தை வழங்குறாங்க இல்லையா, பணியை செய்வதற்கான அதிகாரத்தையும் வழங்குறது தான் என்னன்னு சொல்லிடுறோம், அதிகார பங்களிப்பு என எஃப்ஜி மூர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூர் அவர்களுடைய வரைவிலக்கணத்தின்படி அந்த அதிகார பங்களிப்பினுடைய கொள்கைகள் அல்லது இந்த அதிகார நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பிரதிநிதித்தினுடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதிர்நோக்கும் முடிவினை அறியும் கொள்கை. எதிர்நோக்கும் முடிவினை அறியும் கொள்கை. எதிர்நோக்கும் முடிவு அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், என்ன முடிவு வரும். நான் இப்போ பாரு, என்னுடைய அதிகாரத்தை நான் விஜயா மிஸ்டர் ரிஜிஸ்டரில் இதெல்லாம் எழுதிக்கிறது அப்படின்னு சொல்லும் முன்னாலே இதில் என்ன முடிவு வரும், நான் என்ன முடிவு எதிர்பார்ப்பேன், எந்த ஓவர் ரைட்டிங் இல்லாமல் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ஆதார் நம்பர் பேங்க் பாஸ்புக் நம்பர்லாம் தெளிவாக எழுதுவாங்க. இப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் நான் அதுக்கு தகுந்தாற்பட அந்த பணியை நினச்சிறேன்னா அவங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறேன். இவ்வாறு செய்து முடிக்கும்போது இந்த பணியை எவ்வாறு செய்து முடிக்கணுங்கிறதுக்கான என்ன சொன்னால் அறிவுறுத்தணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஏமா ஃப்ரண்ட் பேஜில் முதல்ல எழுது, இதில் காலம் எத்தனையாக பிரிக்கணும், முதல்ல சீரியல் நம்பர் போடு, அதுக்கப்புறம் அட்மிஷன் நம்பர் போடு, அதுக்கப்புறம் நேம் காலம் போடு, அதுக்கப்புறம் என்ன சொன்னால் கம்யூனிட்டிக்கு போடு, அதுக்கப்புறம் அவருடைய பாஸ்புக் நம்பர், ஆதார் கார்டு, இப்படி ஒரு காலங்களை நம்ம பிரித்து இப்படி பண்ணு அப்படின்னு அறிவுறுத்துகிறேன். புரிதா, வேலையை செய்யக்கூடிய விதத்தை எடுத்து கூறுகிறேன். இதுதான். அப்போ என்னென்னா இதெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் பர்பஸ்க்கு உனக்கு தேவை. எதிர்நோக்கு முடிவு உன்னுடைய ஃபுல் டீட்டெயில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பெற்றுக்கொள்வதற்காக நான் முன்னதாக என்ன செய்கிறேன்னா பிளான் பண்ணுறேன். சரியா, முன்னதாகவே எதிர்பார்த்துக்கிடுறோம். அதான் என்னென்னா எதிர்பார்க்க முடிவினை அறியும் கொள்கை. அறிந்து அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும். இதுதான் எதிர்நோக்கும் முடிவினை அறியும் கொள்கைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். செகண்ட் பாயிண்ட்டு, அதிகார பங்களிப்பினை அறிவுறுத்தும் கொள்கை. அதிகார பங்களிப்பினை அறிவுறுத்தும் கொள்கை. அதிகார பங்களிப்பை அறிவுறுத்தும் கொள்கைன்னா பாருங்க, நல்லா தெரியும், அதிகாரமும் பொறுப்பும் இணைந்தே செய்யும். எவ்வாறு ஒரு கொள்முதல் துறையும் விற்பனை துறையும் ஒன்றையொன்று சார்ந்தது பிரிக்க இயலாதுன்னு சொல்கிறோமோ, அதே போல் ஒரு நபருடைய அதிகாரமும் பொறுப்பும் இணைந்தே செல்லும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது பாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உன்னுடைய கிளாஸ் டீச்சர். இந்த கிளாஸ் டீச்சருங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ கிளாஸ் மணியை பிரித்து என்ன செய்யறான்னா ஸ்கூல் ஃபீஸ் பிரிக்கக்கூடாது, பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பனிஷ்மெண்ட்டே கொடுக்கக்கூடாது, பிள்ளைங்களுடைய காரியங்களை குறித்து எதையுமே நான் உன்கிட்டையும் சரியான முறையில் டீல் பண்ணக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுதாங்க இப்போ நினச்சிக்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், கிளாஸ்க்குள்ளேயும் போகக்கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் உன்னுடைய வகுப்பாசிரியர். இந்த வகுப்பாசிரியரை நீ கிளாஸ்க்கு ஃபஸ்ட் டே போகக்கூடாதுன்னா அந்த வகுப்பாசிரியர் எப்படி எடுக்க முடியும், அட்டெண்டன்ஸ் எடுக்க முடியுமா, உன்னை குறித்த காரியங்களை செயல்பட முடியாது இல்லையா. அப்போ இந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு என்னமும் கொடுக்கப்பட வேண்டும், பொறுப்பும் கொடுக்க வேண்டும். கிளாஸ்க்குள்ளே போய் ஸ்கூல் ஃபீஸ் பிரிக்கிற வேலை, இன்னும் இப்போ சொல்ல போனேன்னு சொன்னால் ப்ரேயர் நடத்துகிறோம் இல்லையா, பாடம் நடத்துகிறக்குரிய உரிமை, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுக்குற உரிமை, எல்லா பொறுப்பையும் நமக்கு கொடுக்கப்படுறாங்க. கையில் கொடுக்கப்பட்ட மாணவிகளை செம்மையாக நடத்தி அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறது என்னுடைய பொறுப்பும் உண்டு. எனவே இந்த அதிகாரமும் பொறுப்பும் இணைந்தே உள்ளது. இந்த அதிகாரமும் பொறுப்பையும் கொடுக்கும் பொழுது என்னென்ன பணிகளை நீ செய்யக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு இல்லையா. இப்போ இதற்காண்ட உனக்காண்டி நான் டிசி கொடுக்கறதுக்காகவோ இல்லையா, உன்னை நான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கவோ எனக்கு ரைட்ஸ் கிடையாது. உனக்கு புரியுதா, எனக்குன்னு உனக்கு கிளாஸ்க்குள்ள வரலாம், உனங்கெல்லாம் படிக்க வைக்கலாம், நீ படிக்கலாம், நம்மளங்களை விடுறோம் செய்கிறோம் இல்லையா, சில காரியங்களை சொல்கிறோம், இம்போசிஷன் போடுறோம், எழுதி காட்டு, ஒப்பி படி எழுது, இப்படி பல செயல்களை செய்யலாம். ஆனால் உன்னுடைய காரியமாக ஒரு டிசி கொடுக்கறதுக்காகவோ எனக்கு எந்தவித அதிகாரமும் வழங்கப்படுவது இல்லை. இந்த வேலையை நான் செய்யக்கூடாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வரைமுறையை மீறிட்டோம் இல்லை, இந்த வரைமுறையை நான் மீறிடக்கூடாதுங்கிறதுக்காக சில தொழில்களை செய்யும் பொழுது ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னென்ன வேலைகள் செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்தப்பட வேண்டும். இதுதான் அதிகார பங்களிப்பினை அறிவுறுத்தும் கொள்கை. இப்போ பாரு, ஒரு கொள்முதல் மேலாளர் கொள்முதல் துணை பணியாளரை வச்சுருக்காங்க. கொள்முதல் பண்ணுற அதிகாரிகிட்ட கொள்முதல் பண்ணுறதுக்குரிய நபரை நியமிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட தரமான பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க முடியலை. ஆனால் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம், லாஸு, அதாவது இழப்பு, அதாவது நஷ்டம் வராதபடி தொழிலை பார்த்துக்கிடணுங்கிறதுக்காக
என்ன சொல்லணும்னு சொன்னால் குறிப்பிட்ட ரேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பொருள் 10 ரூபாய்க்கு மேலே நீ நினச்சக்கூடாது, ஒரு நிறுவனம் தயாரிக்கிற பொருட்கள்லாம் நீ வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நினச்சலாம் கமெண்ட் கொடுக்கலாம். அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தயாரிக்கிற தயாரிப்பு பொருள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்தினுடைய பொருளை நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அறிவுறுத்தலாம். அதிகாரத்தை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் அறிவுறுத்துகிறோம். அப்படி தான் அறிவுரைகளை கூறலாம். அதாவது ஒரு அதிகாரத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சில சூழ்நிலையில் தவறுகள் ஏற்படும் இல்லையா. அப்புறம் இந்த வரம்பு மீறாமல் இருப்பதற்காக என்னென்ன வேலை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம என்ன செய்யலாம், திட்டமும் தெளிவுமாக பணியினை பகிர்ந்தளிக்கும் போடும்போது என்ன செய்யலாம், திட்டமும் தெளிவாக வரைமுறைகள் அல்லது என்னென்ன வேலைகளை செய்யக்கூடாது, என்ன செயல்கள் அப்பாற்பட்டது என்பதை திட்டமும் தெளிவுமாக பணிகளை ஒப்படைக்கும் பொழுது அல்லது பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த பணியாளர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட வேண்டும். இப்போ உன்னுடைய நீ ஆனுவல் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, 10th 11th எழுதிட்டு வந்திருக்கிற அந்த மெயின் பக்கம் பார்த்தான்னு சொன்னால் டூ டசின்னு கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது. அதை எத்தனை பிள்ளைங்க நீ ரீட் பண்ணியும் அது இப்போ தெரியல, கிரீனிங் யூஸ் பண்ணக்கூடாது இல்லை சில காரியங்களை குறித்து உனக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இது உன்னுடைய அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது, எனவே இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன சொன்னால் கொடுக்கப்பட்டது போல நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளும் தங்களுடைய துணை பணியாளர்களிடம் பணிகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது சில வரைமுறைகளையும் என்ன சொன்னால் எடுத்துரைத்து அந்த வரைமுறைகளை மீறி அப்பாற்பட்ட செயல்களை செய்யக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும். 3வதாக மாணவிகளே, கட்டளை ஒற்றுமை கொள்கை. கட்டளை ஒற்றுமை கொள்கை. இந்த கட்டளை ஒற்றுமை கொள்கை இப்போ பாரு, ஸ்கூலில் எடுத்துக்க 5000 பிள்ளைங்க இருக்கிறோம், 100 டீச்சர்ஸ் மேலே இருக்கிறோம். பட் அந்த அதிகாரம் கட்டளை எங்கே இருந்தால் வரும், என்னென்ன எத்தனை மணிக்கு ஸ்கூல், இத்தனை மணிக்கு மேலே கேம்பஸ் விட்டு யாரும் போகக்கூடாது, 12th பிள்ளைங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க, இப்படிங்கிற கட்டளை யார்கிட்டம்னா உயர் அதிகாரியான தலைமை ஆசிரியரிடமிருந்துமே நம்ம என்ன செய்வோம், பெறுவோம். அப்போ அவருடைய ஆணைக்கு மட்டுமே நம்ம என்ன செய்வோம், கட்டுப்படுவோம். தலைமை ஆசிரியருடைய ஆணைக்கு மட்டுமே கட்டுப்படுவோம். இன்னும் சொல்லப்போனால் உன் கிளாஸ் எடுத்துட்டேன்னு சொன்னால் அஸ் அ கிளாஸ் டீச்சராக நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் நீ கேட்பான் இல்லையா. அப்போ அந்த பணியில் ஒரு உயர் அதிகாரிக்கு மட்டுமே கட்டுப்பட்டவராக இருக்கிற நீ பார்த்தானா எனக்கு மட்டும் கட்டுப்பட்டுருப்பான். இதைத்தான் நம்ம கட்டளை ஒற்றுமை கொள்கைன்னு நம்ம என்ன செய்கிறோம்னா அழைக்கிறோம். அதாவது யார் நமக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்தாங்களோ, யார் வகுப்பாசிரியர் எப்படி கேட்குறியோ அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி துணை பணியாளர்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க இல்லையா. எனவே அத்தனை துணை பணியாளரும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியினை யாருடைய அதிகாரத்திற்கு கீழே தான், கட்டளையின் கீழே தான் செயல்படணும். மேல் அதிகாரி தனக்கு பங்கிருந்து கொடுக்கப்பட்ட நபர் யாரோ அவருடைய கட்டளையின்படி செயல்பட வேண்டும் என்பதுதான் கட்டளை ஒற்றுமை கொள்கை என அழைக்கப்படுகிறது. அடுத்து 4வதாக பொறுப்பின் முழுத்தன்மை கொள்கை. பொறுப்பின் முழுத்தன்மை கொள்கைன்னு சொல்கிறோம். இந்த பொறுப்பின் முழுத்தன்மை தன்மைனா இப்போ பாருங்கள், கிளாஸில் எதுவும் பிரச்சனைனா நான் தான் பொறுப்பு இல்லையா. இன்னொன்று ஒரு காமர்ஸ் எடுக்கிற டீச்சரோ டைப் டீச்சரோ அல்லது விஜயா மிஸ்ஸோ வந்து நிற்கிறது இல்லை. உன் கிளாஸில் ஒரு நான் ஏதாவது என்ன நல்ல காரியம்னாலும் சரி நான் தான் சந்தோஷப்படுறேன், நல்ல கெட்ட காரியம்னாலும் நான் தான் அதுக்கு நீ தவறு செய்யும்போது அதற்கு நான் தான் என் பொறுப்பு. அதே சூழ்நிலை ஏன்னா அதுதான் கிளாஸ் டீச்சருங்கிற ஒரு இன்சார்ஜை கொடுக்குறாங்க தலைமை ஆசிரியர் இல்லையா. அப்போ ஒவ்வொரு கொள்கையை கொடுத்துட்றாங்க. இந்த கொள்கையில் பொறுப்பு தன்மையும் இருக்கணும். இந்த பொறுப்பு தன்மை யாரை சார்ந்ததுன்னா அந்த உயர் அதிகாரி தான் நமக்கு கீழே பணியாளர்கள்ட்ட கட்டுப்பட்டே ஆகணும். புரியுதா. இப்போது நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு நீ என்ன செய்யணும், கட்டுப்பட்டே ஆகணும். அப்போ நீ கட்டுப்பாட்டுடன் இருக்கிற, நான் கொடுக்கப்பட்ட விதிமுறையில் இருக்கிற, ஒரு சில மாணவிகள் என்னுடைய கட்டுப்பாட்டை மீறும் பொழுது தவறுகள் ஏற்படும். இந்த தவறுகள் ஏற்படாதவனும் இருப்பதற்காக ஒவ்வொரு மாணவிகளும் கீழ்ப்படிஞ்சிருக்கணும், கட்டுப்பட்டே ஆகணும்னு சொல்கிறோம். அதே போல் அந்த பொறுப்பு முழுமையாக ஆனாலும் சப்போஸ் ஒரு சில பிரச்சனைகள் வரும் பொழுது, கட்டுப்பட்டு இருந்த சூழ்நிலையும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு நான் பொறுப்பேற்கிறது போல் ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரி தன்னுடைய கீழ் பணியாளர்கள் அதிகாரத்தையும் பொறுப்பையும் வழங்கினாலும் அல்லது பகிர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டாலும் அவர் கீழ்ப்படிந்து இருக்கணும். பட் அவங்க அதை தப்பு ஓவர்லுக் பண்ணி தப்பு பண்ணிட்டாலும் அந்த பொறுப்பு யாரை சேர்னா யாரால் அதிகாரம் பகிர்ந்தளித்து கொடுக்கப்பட்டதோ அந்த உயர்ந்த அதிகாரியை சாரும் என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. இதை தான் நம்ம பொறுப்பின் முழுத்தன்மை கொள்கைன்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்காலர் கொள்கைன்னு சொல்ல கொடுக்கப்படும். ஸ்காலர்னால் சொல்லுவோம் அவங்கெல்லாம் ஒயிட் காலர் ஜாப் அப்படிமோ இல்லையா. உயர் அதிகாரி, இந்த உயர் அதிகாரி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் தான் உயர் அதிகாரிங்கிறத எல்லா பணியாளர்களும் அறிஞ்சிருப்பாங்க தனக்கு கீழே உள்ளது. இப்போ பாரு, ஹெச்எம் ஹோல் ஸ்கூலுக்குமே அவங்க தான்
இல்லையா? ஹெச்எம் இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடமே இல்லைங்கிற கருத்து தான் இல்லையா? இந்த சூழ்நிலையில் அப்போது சரடகர் நிறுவனத்தில் பல்வேறு நிலையில் அமர்ந்திருக்காங்க. ஒரு ஆசிரியராக, ஒரு தலைமை தாயாக, ஒரு என்ன சொல்கிறான்னா அதிகார முக்கிய நபராக காணப்படுறாங்க. அதே போல் தான் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளும் பல்வேறு நிலையில் இருப்பாங்க. அதிகார பகிர்ந்தளிப்பு, அதிகாரத்தன்மை பொதுவாக நமக்கு என்ன மேலிருந்து கீழ் வந்து கொண்டே இருக்கும். இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பணியாளருக்கும் அவங்க அறிவுரை கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பணியாளர்களும் யார் உயர் அதிகாரிங்கிறத அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த உயர் அதிகாரியை தொடர அப்போ இப்போ பாரு, நீ சப்போஸ் வெளியில் இருக்கிற, நீ சப்போஸ்க்கு பஸ் இல்லாமல் ஏதோ இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிறான்னா டக்குன்னு எங்கே தான் நீ ஃபோன் பண்ணுவா? கிளாஸ் டீச்சர் ரெண்டாதான் ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணுவா. இல்லை நம்ம ஹெச்எம்க்கு சொன்னால் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே போல் ஒரு நிறுவனத்தில் இப்போ நான் இப்போ ஸ்கூலுக்கு வர முடியல, நான் எங்கே தான் பண்ணுவேன்? ஆஃபீஸுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் இல்லையா? அப்போ என்ன சொன்னால் ஒரு உயர் அதிகாரியை தொடர்பு கொள்ள ஏதுவாகக்கூடிய அவசர காலத்தில் ஒரு பணியாளர்கள் தன்னுடைய உயர் அதிகாரியை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் ஸ்காலர் கொள்கை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து விதிவிலக்கு கொள்கை. இந்த விதிவிலக்கு கொள்கைன்னு சொல்லும்போது வேலையை நம்ம என்ன செய்கிறோன்னா ஒவ்வொரு வேலையாட்கிட்டையும் ஒப்படைச்சிடுறோம். இந்த ஒப்படைக்கப்பட்ட வேலையை அவங்க என்ன செய்யணும், முழு சுதந்திரத்தோடு அவங்க என்ன செய்யணும்னா வேலை செய்யணுங்கிற அதிகாரம் அளிக்கப்படுறது. சில சூழ்நிலையில் நமக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சில தவறு செஞ்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த தவறு செஞ்சிடலாம். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன சொன்னால் ஈடுபடணும். இப்போ சப்போஸ் நீ என் கிளாஸில் ஒரு பிள்ளை தப்பு பண்ணுதா அப்படின்னா சின்ன சின்ன தப்புகளுக்கெல்லாம் ஹெச்எம் என்ன செய்யலை, தலையிடுறதில்லை, நானே டீல் பண்ணுறேன் இல்லையா? அப்போ சின்ன சின்ன தவறுகள்லாம் அந்த ஒரு பணியாளர் செய்தாலும் கூட அந்த அதிகாரி அதில் தலையிட்டு அவரை என்ன சொன்னால் தொந்தரவே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இதுதான் விதி விலக்கு கொள்கை. அதாவது இப்போ விஜய் மிஸ்டர் நான் சில பொறுப்புகளை கொடுக்குறேன் இல்லையா? பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பொறுப்பு, ரெக்கார்டை இதை எழுதிருமான்னு சொல்லிட்டு சில பொறுப்புகளை கொடுக்குறேன். சப்போஸ் அவள் தப்பு பண்ணிட்டான்னா அதில் நான் என்ன செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. ஆனாலும் என்ன செய்யலான்னு சொன்னால் அதை திருத்துவதற்கு அது என்ன செய்யலான்னு சொன்னால் வேலையாட்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், அதிகாரத்தை திரும்ப பெறலாம். நீ தப்பாகவே பண்ணிகிட்ருக்கா, எனக்கு சரியான முறையில் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்யலை, ஸோ நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பணி நீக்கம் செய்யலாம் இல்லை, அல்லது இன்றைக்கி 2 நாள் நீ செய்யாதன்னு சொல்லலாம். இதுதான் ஆக்சுவலாக ஒரு பணியை ஒப்படைச்ச பின்பு அந்த பணியில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டால் பணியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அளிக்க கூடாது. தவறு இழுத்தால்னா அதை என்ன செய்யலாம், அதான் விதிவிலக்குகளை ஒன்று சும்மா நோயான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நொச்சான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாமல் அதாவது பணியாளர்கள் முழு சுதந்திரத்துடன் செயல்பட வைக்க வேண்டும். பணியாளர்கள் முழு சுதந்திரத்துடன் பணியாற்ற வைக்கணுங்கிறது தான் ரூல். அதான் விதிவிலக்குகளை. இதில் யார் தலையிடக்கூடாது? உயர் அதிகாரி தலையிடக்கூடாது. ஆனால் அதுக்காண்டி மிக கடினமான வேலை, இப்போ ஃபைனான்ஷியலாக இப்போ ஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுறேன், ஹெச்எம் மற்றதுலலாம் தலையிட மாட்டாங்க. ஆனால் ஃபீஸ் கலெக்ஷன் நான் என்ன செய்யணும், கட்டாயம் ஆஃபீஸில் கேட்டணும். இதில் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னால் அப்போ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு ஒரு மேலதிகாரிக்கு அதிகாரம் இருக்குது. விதிவிலக்கு கொள்கை அவர் தலையிடக்கூடாது. சின்ன சின்ன உன்னுடைய டிசிப்ளின் ஒன்று படிக்கலைன்னா நீ ஒன்று அடிக்கிறது, படிக்க வைக்கிறது இல்லை, எந்தெந்த சின்ன சின்ன காரியங்கள்லாம் தலையிட மாட்டாங்க. பட் பெரிய தப்பு செய்யும்போது அதற்கான தண்டனை வழங்கவோ அல்லது அந்த அதிகாரத்தை திரும்ப பெறவோ மேல் அதிகாரிக்கு என்ன சொன்னால் பொறுப்பு உண்டு. இதுதான் அதிகார பங்களிப்பின் கொள்கைகள். மொத்தம் 5 ஹெட்லைன். 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எதிர்நோக்கும் முடிவினை அறியும் கொள்கை. செகண்ட் ஒன் அதிகார பங்களிப்பினை அறிவுறுத்தும் கொள்கை. தேர்ட் ஒன் பொறுப்பினை முழுமைத்தன்மை கொள்கை, ஸ்காலர் கொள்கை. லாஸ்ட் ஒன் விதி விலக்கு கொள்கை. சாரி மாணவர்களே, 6 ஹெட்லைன். சரியா? இந்த இதை படிச்சுக்கங்க. 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே.